நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, குடும்பத்தார்களே, இன்றைய தினம் நாம் பேச இருப்பது, கேட்க இருப்பது அபு சுஃபியான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய அசல் பேர் சகர். இதுதான் அவருடைய அசல் பெயர். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 10 வயது பெரியவர். இவர் முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் இந்த இஸ்லாத்தையும் கடுமையாக எதிர்த்து வந்தார். பல தடவை முஸ்லீம்களுக்கு எதிராக இவர் போர் செஞ்சிருக்கிறாரு, போராடி இருக்கிறாரு. உஹது போரில் காஃபிர்களுக்கு இவர் தலைமை ஏற்று இந்த போரை செஞ்சார். பிரபலமான போர் அது. அந்த உஹது போரில் காஃபிர்களுக்கு இவர் தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட நபர். நாம் நினைக்கிறோம் யாருக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கும் கிடைக்காதுன்றது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நபரில் இவர் ஒருத்தர். முஸ்லீம்களுக்கு எதிராக பல போர்களில் கலந்துருக்காரு. இஸ்லாத்துக்கு பல இடைஞ்சல்கள் செஞ்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாரு. முஸ்லீம்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாரு. பல போர்களை நடத்தியிருக்காரு முஸ்லீம்களுக்கு எதிராக. அப்படிப்பட்டவர் தான் இந்த அபு சுஃபியான். அவர் கடைசியில் அவர் எப்படி ஈமான் கொண்டார் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு பாக்கியம். அப்போ இவருடைய மகள் இருக்காங்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் காஃபிர்கள் தொல்லை கொடுத்தாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கணவர் ஹபஷாவுக்கு, தன்னுடைய கணவரோடு சேர்ந்து ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. அங்கே போன கொஞ்ச நாளில் அவங்களுடைய கணவர் இறந்துறார். இப்போ இந்த மாதிரி நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹபஷா மன்னரை வக்கீலாக நியமித்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதன் மூலம் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு முறையில் மாமனாராக ஆயிடுறாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, பல கஷ்டங்களை அபு சுஃபியான் கொடுக்குறாங்க. அவங்க எப்போ இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மக்கா வெற்றியில் ஒரு நாளைக்கு முன்னாடி இரவு நேரத்தில் இவர் முஸ்லீம் ஆகிறார். அதன் பிறகு முஸ்லீம் ஆனதுக்கப்புறம் அவர் எப்படி ஆயிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், தன்னுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணிக்கிறதுக்காக எந்த நேரமும் தயாராக இருந்தார். அவர் இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உண்மையான நபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுமையான முறையில் நம்பிக்கை கொண்டு அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் பண்ணுறதுக்காக தயாராகிட்டாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக அவங்க தயாராக இருந்தாங்க. இப்போ இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் இஸ்லாம் செழித்தோங்குவதற்காக, இஸ்லாம் வளர்வதற்காக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளையும் அவங்க கொடுக்கறதுக்காக தயாராகிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஹுனைன் யுத்தத்தில் இவருடைய ஒரு கண் கண் பார்வை சரியில்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் ரோமானியர்களுக்கு எதிராக எர்முக் போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடந்தது. அப்போ அந்த போரில் ரொம்ப தீவிரமாக அவங்க போராடிய நிலையில் தன்னுடைய மற்றொரு கண்ணையும் அவங்க இழந்தாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் அந்த 2 கண்ணையுமே அவர்களுக்கு பழுதாயிடுச்சு. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 33ஆம் ஆண்டு தன்னுடைய 99வது வயசில் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யாரையும் நம்ம இடப்பட முடியாது. இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கிறாங்க, இவர்கள்
ஈமான் கொள்வாங்களா கொல்ல மாட்டாங்களா, இல்லை கடைசி நேரம் வரைக்கும் இப்படியே இருப்பாங்களான்றதை நம்ம எதையுமே கணிக்க முடியாது. ஹிதாயத்து கொடுக்கறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதனால் நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் கடைசி வரையும் பாடுபட்டாங்க. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும், நேரான வழியில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பாடுபட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வந்து என்ன செஞ்சான், அவர்கள் தாவத்து கொடுத்தாங்க, அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான். தாவத்து கொடுக்கறது நம்மளுடைய வேலை, ஹிதாயத்து கொடுக்கறது அல்லாஹ்வுடைய வேலை. இதை நம்ம விளங்கி கொண்டு நம்ம செயல்படணும். நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம எத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதன்படி நாம் நடக்கணும். அதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறு ஒரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் எம்எச் மாலிக் முகமது.